எல்லோரும் இந்த வைஷ்ணவ சேனலுக்கு நான் அழைக்கிறேன், வாருங்கள். இன்பமானது வைஷ்ணவம் என்றாலே இன்பத்துக்கு மறுபேர்தான் வைஷ்ணவமும் ஸ்ரீ கிருஷ்ணரும். இன்பத்தை, உண்மையான இன்பத்தை காண வேண்டும் என்றால் வைஷ்ணவத்தில் வாருங்கள், கிருஷ்ணரிடம் வர வேண்டும். என்ன அற்புதங்கள் என் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்திருக்கிறார் தெரியுமா? சிறு குழந்தை வயதினில் இருந்து பல பெரிய பெரிய அற்புதங்களை மிகவும் அலட்சியமாக செய்தவர் என் ஸ்ரீ கிருஷ்ணர். 8 மாத குழந்தையாக இருக்கும்போது பூதனாவை வதம் செய்தவர். பிறகு 7 வயசு, 9 வயசு, 11 வயசு என்று பல பல அற்புதங்கள், பெரிய பெரிய அசுரர்களை சூரசம்ஹாரம் செய்திருக்கிறார் என் கிருஷ்ணர். பாலலீலை என்று எடுத்துக்கொண்டால் இன்றும் பிருந்தாவனத்துக்கு போனால் போயிட்டு வாருங்கள் என்பேன். ஏனென்றால் ஆனந்தத்தை, உண்மையான ஆனந்தத்தை காண வேண்டும் என்றால் ஒரு தடவையாவது பிருந்தாவனத்துக்கு செல்ல வேண்டும், அந்த கிருஷ்ணரை பார்க்க வேண்டும். சில பேர்கள் கோவில் செல்ல வேண்டும் என்றால் அவசரமாக கோவிலுக்கு சென்று ஏதோ கடமைக்கு செய்கிற போல் தெய்வத்திடம் செய்து பரிகாரங்களை செய்துவிட்டு வருவார்கள். தயவு பண்ணி அந்த மாதிரி செய்யாதீர்கள். ஏனென்றால் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் மிகவும் பொறுமையாக பல நாள்கள் எடுத்து நிதானமாக அந்த க்ஷேத்திரத்தில் இருந்து பகவானின் ஒரு சேவையோட ஆனந்தத்தை பெற வேண்டும். எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை, ஸ்ரீரங்கர் கோவிலாக இருந்தாலும், காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதர் கோவிலாக இருந்தாலும், திருமலையில் இருக்க பெருமாள் கோவிலாக இருந்தாலும், உப்புலியப்பன் கோவிலாக இருந்தாலும், இப்படி எந்த க்ஷேத்திரமாக இருந்தாலும் பொறுமையாக செல்ல வேண்டும். நிதானமாக 1 வாரம் 2 வாரம் என்று உலக சிந்தனையை மறந்து தெய்வத்தோடு தெய்வமாய் ஒன்றாகி ஆனந்தத்தை பெற வேண்டும். இப்பொழுதெல்லாம் நான் ரங்கநாதரோ, வரதரோ, காஞ்சி வரதரோ, திருப்பதி பெருமாளோ பக்தர்கள் என்றால் மிகவும் பிரியம் அவர்களுக்கு. யாரை வேணா என்ன வேணா சொல்லுங்கள், ஆனால் அவர் பக்தர்களை சொன்னால் அவர் கோபத்துக்கு தான் ஆளாக வேண்டியிருக்கும். அப்படி ஒரு பிரியம் பக்தரிடம். பூவை கொடுத்தாலும் ஏற்றுப்பார், பொன்னை வைத்தாலும் ஏற்றுப்பார். அப்படி ஒரு பெரிய மனம் என் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. ஆனால் இந்த பக்தர்களை அவசரமாக வரக்கூடாது, நிதானிச்சு வர வேண்டும். உத்தியோகத்தில் சென்றால் பண வரவு, இங்கே பகவானிடம் சென்றால் என்ன என்று பல பேர்கள் யோசிப்பார்கள். ஆனால் ஒன்றை மறந்து விட்டீர்கள், என்னதான் பணத்தை கொடுத்தாலும் உங்களால் இந்த காலச்சக்கரத்திலிருந்து விடுபட முடியுமா? முடியாது. பகவானிடம் சென்றால்தான் ஆனந்தம், உண்மையான ஆனந்தம் பணத்தில் இல்லை, தனத்தில் இல்லை. உண்மையான ஆனந்தம் பகவானிடத்தில்தான் இருக்கின்றது. 4000 திவ்ய பிரபந்தம் என்கிறோம். ஆஹா, என்ன ஆனந்தம்! பாராயணம் செய்ய செய்ய தன்னையே தான் மறந்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகி விடுகின்றது. எனக்கு பிரியமான கோவில் எதுவென்றால் ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில்தான். மிகவும் ஆனந்தத்தை தரும். சனிக்கிழமை தவறாத நான் செல்ல வேண்டும் என்று சென்று வருவேன். என் தந்தையார் இருந்த வரை எப்பொழுதும் தினத்தோறும் அவர் பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்று விடுவார். மாதத்தோறும் ஸ்ரீ வரதர் கோவிலுக்கு செல்லாமல் இருக்க மாட்டார். வாங்கோ எல்லாரும் செல்லலாம், ரொம்ப நாள் ஆகிவிட்ட போல இருக்கின்றது என்று எல்லாத்தையும் வைத்து கொண்டு, என் தந்தையார் கார் தான் இனோவா, அதை எடுத்துக்கொண்டு ஆனந்தமயமாக செல்வோம். என்னதான் ஆனந்தம், பரமானந்தம் அது. அதை காண்ப வேண்டும் என்றால் சமய பந்தத்தில் இருந்து சில சமயம்
ஒரு 10 மணி நேரம்தான் பகவானுக்காக கொடுங்களேன். 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் நீங்கள் உத்தியோகத்துக்கும் பணத்துக்கும் செலுத்துங்கள், உல்லாசத்துக்கும் செலுத்துங்கள். 1 மணி நேரம் என் தெய்வத்துக்காக செலுத்துங்களேன். அந்த 1 மணி நேரத்தில் இருக்க ஆனந்தம் உங்களால் அந்த 23 24 மணி நேரத்தில் காண முடியாது. அதுதான் சத்தியம். வேதங்கள் பாராயணம் செய்தால் வேதங்களில் இல்லாத சாராம்சம் இல்லை. ஒரு ஜீவாத்மானோட வாழ்க்கையை பிறப்பிலிருந்து இறப்பில் வரையில் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதங்களை முழுமையாக யாராலையும் தெரிந்து கொள்ள இயலாது. ஏனென்றால் அந்த காலத்தில் முகல் என்பார்கள். அவர்களெல்லாம் வேதங்களை திருடி கொண்டு சென்றவை. அவர்களுக்கிட்ட இருந்து நம்ம ஆச்சாரியர் ராமானுஜரே வேதங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு மீட்க பாடுபட்டிருக்கிறார். அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரிந்த வேதங்கள் அது சிறிதளவு இருக்கும். வேதங்கள் என்றாலே சமுத்திரத்தையும் தாண்டி செல்லக்கூடிய சக்தி உடையது வேதங்கள். அந்த வேதங்களில் இல்லாதது கிடையாது. வேதங்களை ஒருவன் முழுமையாக தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு வாழ்க்கை என்றது என்ன, ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை எப்படி அடைய முடியும் என்று தாத்பரியம் தெரிந்துவிடும். அதைப்போல் துயரமும் துக்கமும் வேதனையும் ஒரு பங்கு. ஆனால் ஆனந்தம் என்றதும் ஒன்று இருக்கின்றது. அதுக்கு தான் தெய்வத்தின் ஆலயத்துக்கு ஓடோடி செல்ல வேண்டும். சந்தோஷமாக இருந்தால் யாரால் தான் தெய்வத்திடம் செல்ல தோணுகிறது? இன்னும் ஆனந்தமாக இருக்கலாமே. அப்படி என்றால்தான் இந்த மானிட மனது. ஆனால் உண்மையான ஆனந்தம் தெய்வத்தின் ஆலயத்தில் தான் இருக்கின்றது. நீங்கள் தினதோறும் தெய்வத்திடம் சென்றால் துக்கத்துக்கு எங்கேதான் இடம்? அந்த தெய்வம் தான் பக்தர்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்குமா, இல்லை துயரம்தான் வரவிடுமா? ரெண்டும் வராது. வர துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் மலை போல வந்தது கடுகு போல கரைந்துவிடும். அதுதான் தெய்வங்களின் மகிமை. நான் இன்று உங்கள் எல்லோரிடம் ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். என்னவது என்று கேளுங்கள். ஒரு நாள் 4 துஷ்டர்கள் கிட்டே நான் மாட்டிக்கொண்டேன். என்ன செய்தார்கள் என்றால் 4 பேர்கிட்டையும் பெரிய பெரிய கட்டைகள் இருந்தது கையில். என்னிடம் ஒன்றுமே இல்லை. நான் என்ன செய்வது? அவர்கள் 4 கட்டைகளை எடுத்து என்னை அடித்தார்கள். அடித்து கொண்டு இருந்தால் எனக்கு ஒரு நாள் தலை சுற்றிவிட்டது. ஏனென்றால் ஒருவன் தலையில் அடித்தான், இன்னொருவன் என்னை கையில் அடித்தான், இன்னொருவன் என்னை காலில் அடித்தான். இது நிஜமாக சம்பவத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நடந்த சம்பவம் பல வருஷங்கள் முன்னாடி நடந்தது. எனக்கு தலை சுற்றி கிருகிரு என்று தலை சுற்றியது. கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்தேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் தாய் தந்தையும் என் பக்கத்தில் இல்லை. என் சகோதரர்களாலேயும் நான் இருக்கும் இடத்தில் வரக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் அங்கேயே கண்ணை மூடிக்கொண்டு என் கிருஷ்ணனை தியானித்தேன். கண்ணா, என்னை காக்கிறது உங்கள் பொறுப்பு. என்னை காப்பாற்றுங்கள், வாருங்கள். என்னிடம் ஆயுதமும் இல்லை, உடம்பில் பலமும் இல்லை. தலையிலிருந்து கால்வரில் இரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டு இருந்தது. நான் கண்ணை மூடி திறந்தேன், அவ்வளவுதான். எங்கேதான் எனக்கு அந்த பலம் இருந்தது எனக்கு என்று இன்றும் ஆச்சரியமாக ஒரு கேள்வி எழும்பும். உடனே நான் ஒருவனிடம் இருந்து அந்த கட்டையை பிடுங்கிக் கொண்டு எல்லோரையும் கட்டையால் நான் அடிக்க ஆரம்பித்து விட்டேன். எங்கே அவளை அவ்வளவு உயரம், அவ்வளவு பருமன், ராட்சசார்கள் போல் 4 பேரும் என்னை அடித்து கொண்டு இருக்கும்போது எப்படி இந்த திருடர்கள்? நான்
கட்டை எடுத்து அவர்களை அடித்தேன். அடித்த போது எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ஒருவன் மாத்திரம் விழுந்து விட்டார்கள். ஓடியது என்று இரண்டாவது பேச்சுதான். ஓடி விழுந்து விட்டார்கள் கீழே. ஒருவன் மாத்திரம் என்னை திரும்பி பார்த்தான். இந்த பொண்ணு அபலை எப்படி இவ்வளவு திடீரென்று இவளுக்கு இவ்வளவு பலம்? என்னிடம் வந்து சொன்னான், உன்னை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் நான் அடித்து கொண்டேன். எப்படி உனக்கு இந்த பலம் என்று கேட்டியவுடன் நான் என்னை அறியாமையே பல்லை கடித்து கொண்டு அவனை ஒரு அடி அடித்தேன். கால் இரண்டும் அவன் இரத்த களரி ரணகளரியாக சதை தொங்கிய நொண்டி கொண்டு ஓடி சென்று விட்டான். அவன் எங்கே ஓடினான் என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு நான் பக்கத்தில் இருக்கும் ஒரு பெட்ரோல் பங்கில் சென்றேன். அங்கே பக்கத்தில் ஒரு சிறிதளவாக ஒரு ரெஸ்ட் ரூம் என்பார்கள், அதை கட்டி விட்டார்கள். உள்ளே சென்று என் முகத்தை அந்த வாஷ்பேசின் என்போம் அது மீது வைத்தும் போது இரத்த ஆறு ஓடியது. தண்ணீரை எடுத்து கொண்டு முகத்தை அலம்பி கொண்டேன், கை காலை அலம்பினேன். பிறகு ஒரு பெண் உள்ளே வந்தாள். யார் என்ன என்று எனக்கு புரியவில்லை. என்ன நடந்தது என்றுதான் கேட்டாள். என் கால் தலையில் இருந்து கால்வரில் நடுங்கிக் கொண்டு அவளை கட்டி கொண்டு போன் என்று அழுதேன். பிறகு என்னை சமாளித்து ஒன்றுமில்லை, கீழே விழுந்து விட்டேன் என்று என் கிருஷ்ணரை தியானித்து தப்பிச்சு வெள்ளை வந்தேன். பிறகு என் இல்லத்துக்கு, என் தாய் தந்தை இல்லத்துக்கு சென்றேன். இது ஒரு நிஜமாக நடந்த சம்பவம். அந்த மாதிரி என் ஸ்ரீ கிருஷ்ணரை அன்போடு அழைத்து பக்தியை செலுத்தால் அவர் ஓடோடி வருவார்கள். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி சிக்கிவிட்டால் என்றால் அவர்களுக்கு கடவுள் தியானமே இல்லை. பகவான் என்றவர் யார்? ஜீவாத்மா என்றது எது? சத்விஷயங்களின் லாபம் என்ன என்று மறந்து கொண்டு போகிறார்கள். இருந்தாலும் சத்மணி மானிடர்களை என் கிருஷ்ணர் பெருமாள் தன்னிடம் இழுத்து சென்று ஆலயத்துக்கு இழுத்து சென்று அனுகிரகிக்கிறார். இத்தோடு நான் என் வீடியோவை முடித்து கொள்கிறேன். உங்களுக்கு என் வீடியோக்கள் பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக்கும் போட்டு விடுங்கள். உங்கள் எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மை உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.